இருக்கிறீங்களா? இங்க பாத்தீங்களா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? உங்க எல்லாருக்காகவும் நான் வந்து கலர் கலரா க்ளே கொண்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா க்ளே வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் ரொம்ப நல்லா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீட்ல பாண்டெல்லாம் செஞ்சு விளையாடும். ஓகே, இன்னைக்கு எல்லாம் உங்க கூடலாம் வந்து சேர்ந்து ஜாலியா வந்து பாண்டெல்லாம் செஞ்சு விளையாடலாம் தான் இங்க கொண்டு வந்தனே. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஏய் ரோஸ், என்ன இவ்ளோ க்ளே கொண்டு வந்திருக்க? இவ்ளோ நாள் நீ இந்த க்ளே எல்லாம் வீட்லயே வச்சிருந்தியா? முன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடிருக்கலாம்ல. ஏய் பரவாயில்லையே, எல்லா கலர்லயும் க்ளே வச்சிருக்கியே. நீ பாண்டெல்லாம் செய்வியா? நான் கூட ஃப்ளவர்லாம் செய்வேன் தெரியுமா? என்ன ஒரு டப்பா ஃபுல்லா க்ளே கொண்டு வந்திருக்கா? சரி சரி, இன்னைக்கு இதை வச்சு ஜாலியா விளையாட வேண்டியதுதான். யாரா இருக்கலாம் என்னென்ன செய்ய தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு ஒரு கலக்குவோம் சரியா? ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா க்ளேவும் வந்து கீழே எடுத்து வச்சிடலாம். ஓகே, நான் ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்தேன். நான் வீட்ல எல்லாம் செஞ்சு விளையாடுவேன். இன்னைக்கு உங்க கூட எல்லாம் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சா, அதை உங்க எல்லாருக்கும் நான் கொண்டு வந்தேன். இதோட நிறைய வச்சிருந்தேன், அது எல்லாமே தீந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் எங்க டாடியை தான் வாங்கிட்டு வர சொல்லணும். இங்க பாத்தீங்களா எல்லா கலர்லயுமே நான் வச்சிருக்கேன். ஓ காட், ஒயிட் கலர் இல்லையோ? நான் வந்து பாண்டாஸ் எல்லாம் ஆசையா இருந்தேன். நான் செஞ்சு ஒயிட் கலர் க்ளே வந்து காலி ஆயிடுச்சு போல. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து இருக்கிற கலரை வச்சு நம்ம எதனா வந்து செய்யலாம். ஓகே இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளாக் கலர் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிளாக் கலர் வச்சு நம்ம வேற எதனா வந்து செய்யலாம். ஓ மை காட், என்ன இது கவர்ல இருந்து வரவே மாட்டேங்குது. ஓ இது எல்லாமே வந்து காஞ்சு போயிடுச்சு. அச்சச்சோ, இது எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இதை வச்சு ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப நாள் இப்படியே இருந்ததுனால காஞ்சு போயிடுச்சு போல. ரோஸ், என்ன எல்லாமே காஞ்சிருக்கு? இதை வச்சு விளையாடலான்னு சொன்னா, ஆனால் இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போலையே. இது நீ ரொம்ப நாளாக அப்படியே வச்சிருக்கல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு போல. போப்பா, நான் வேற ரொம்ப ஆசையாக இருந்தேன். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமா, நான் கூட இதை வச்சு விளையாடி இருந்தேன். இது ரொம்ப நாளாக நான் எடுக்கிறதுனால இது எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு போல. இப்போ இதை வச்சு நம்ம ஒன்றுமே விளையாட முடியாது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் ஒரு பாக்கெட் தானே பிரித்து பார்த்தீங்க? வேறு எதனா பாக்கெட்டை பிரித்து பாருங்கள். வேறு எதனா நல்லா இருக்கும்ல? வேலை எவ்வளோ கலர் இருக்குது, அது எல்லாத்துலேயும் எதனா ஒன்று பிரித்து பாருங்கள். அது என்ன நல்லாயிருக்கும். ஆமா பீட்டர், நீ சொல்றது கூட கரெக்ட் தான். ஒரு கலர் தானே கெட்டு போச்சு. இந்த பிங்க் கலருமே வந்து காஞ்சிருச்சுப்பா. இருங்க, வேற எதனா கலர் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ரெட் கலர் நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. இது இன்னும் கெட்டு போலன்னு நினைக்கிறேன். இந்த ரெட் கலர் வச்சு நான் உங்க எல்லாருக்கும் வந்து ஃப்ளவர் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ளவர் செய்ய தெரியும், சூப்பரா இருக்கும் தெரியுமா? நான் கூட இந்த மாதிரிலாம் வச்சு விளையாடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த ஃப்ளவர் செய்யறதே. இதை வச்சு நம்ம மிரர் டெக்கரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எங்க சித்தி கூட மிரர் டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டில் வச்சிருப்பாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பாலா வந்து க்ளே வந்து உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் இதே மாதிரியே ஒரு 5-6 பால் வந்து உருட்டிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா அப்படியே வந்து ஃப்ளவர் வந்துடும். இருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் 5-6 பால் வந்து உருட்டிக்கிறேன். எங்கள் சித்தி கலர் கலராக வந்து பண்ணி அப்படியே மிரர் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. நான் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன்னா அப்போ தான் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிட்டோமா, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகான வந்து பூ வந்துடும். இதில் ஆனால் ஒரு குட்டி வேலை மிச்சம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நல்ல வேலை எல்லோ கலர் கெட்டு போல். இப்போ வந்து எல்லோ கலரை வந்து குட்டியாக ஒரு பால் ரெடி பண்ணி அதை வந்து அது நடு சென்டரில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பூ வந்து ரெடி ஆகிடும். இப்படியே பார்த்தா வந்து ஃப்ளவர் மாதிரி இல்லைல்ல? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டேன். நல்ல வேலை இந்த 2 கலர் காஞ்சி போகாமல் இருந்துச்சு. இதை வச்சு அழகான ஒரு ஃப்ளவர் பண்ணியாச்சு. எப்படி சூப்பராக இருக்குல்ல? பீட்டர் சொன்ன மாதிரி ஒரு சில கலர் தான் வந்து கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கொஞ்சம் கலர்லாம் வந்து கொஞ்சம் காயாமல் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எதனா செஞ்சு விளையாடுவோம் சரியா? வேஸ்ட்டாக தூக்கி போட வேணாம். அதை வச்சு எதனா நம்ம விளையாடலாம்ப்பா. இந்த மாதிரி ஃப்ளவர் கலர் கலராக செஞ்சு நம்மளும் எதனா ஒரு கண்ணாடியில் ஒட்டுவோம். எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ விளையாடிட்டு இருக்கிறீங்களா? சரி சரி, உங்கள் கூடலாம் விளையாடலான்னு தான் நான் வந்தேன். உங்களுக்குலாம் ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ நான் வீடு க்ளீன் பண்ணும்போது ஸ்லைம் கிடச்சிதா, அதான் சரி உங்கள் கூடலாம் சேர்ந்து விளையாடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா நீங்கள் ஏதோ விளையாடிட்டு இருக்கீங்க போலையே. சரி சரி, ஓகே, இந்த ஸ்லைமு வச்சு எதனா விளையாடுங்க. உங்களுக்குலாம் ஸ்லைம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உங்களுக்காக ஸ்லைம் கொண்டு வந்தேன். அம்மா என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன க்ளே பாக்கெட்டாக வச்சுருக்கீங்க? க்ளே வச்சு எதனா விளையாடிட்டு இருக்கீங்களா? சரி சரி, நான் இப்போ இந்த ஸ்லைமை வச்சு நம்ம அப்புறமா வேணா விளையாடலாம். நீங்கள் விளையாடுங்க. ரீனாக்கா, இந்த க்ளேவை வச்சு ஃப்ளவர்லாம் பண்ணல. தோ இதெல்லாம் கெட்டு போச்சு. இந்த ரோஸ் தான் கொண்டு வந்தா விளையாடலான்னு பார்த்தா இது எல்லாமே காஞ்சு போயிருக்கு. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஐடியா. நீங்கள் ஸ்லைம் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த க்ளேவை ஸ்லைமில் போட்டு அப்படியே கலக்கி மிக்ஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஜாலியாக இருக்கும். சுனில், சூப்பர் ஐடியாடா. அக்கா ஆமாக்கா, செம்ம ஜாலியாக இருக்கும். ஸ்லைமில் எதனா மிக்ஸ் பண்ணால் எப்படி சூப்பராகிடும். அதே மாதிரி இந்த க்ளே எல்லாம் கெட்டு தானே போகுது. ஆல்ரெடி எல்லாமே காஞ்சி போச்சுக்கா. இதை வந்து அந்த ஸ்லைமில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்க்கா. அக்கா பண்ணலாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சூப்பர் ஐடியா. இதுவுமே வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் வந்து ரோஸ்க்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். அவளோட க்ளே தானே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ரோஸ்க்கு ஓகேனா நம்ம இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும். அக்கா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை.
பண்ணுங்கக்கா, எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ரீனாக்கா இருங்க இருங்க, இந்த ஸ்லைம் வந்து இந்த பவுல்ல தானே கொட்டணும். நான் கொட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைம்ல கொஞ்ச நேரம் விளையாடிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கிளேலாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை பண்ணுவோம்க்கா. ஒருவேளை கிளே மிக்ஸ் பண்ணி ஒழுங்கா வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் ஸ்லைமே வந்து கெட்டு போயிடும்ல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைம்ல விளையாடிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுறேன்க்கா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைம்ல விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்லைமை பார்க்கும்போதே ஜாலியாக இருக்குது. இது எப்போ விளையாடுவோன்னு. இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன். அதுக்கப்புறமா நீங்கள் எதனா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை கெட்டு போச்சுனாலும் இதில் நான் விளையாடிப்பேன்ல, அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா? ஸ்லைமில் கை வச்சாலே ஒரே ஜாலி தான் போங்க. செம்ம ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி விளையாடுறதுக்கே. ஏன் அசுரா கூட நான் இழுத்து பார்க்குறேன். அக்கா இங்கே பாருங்கக்கா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. சூப்பராக இருக்குக்கா இந்த ஸ்லைம். ஸ்லைம் பேர் என்னக்கா? இது வந்து கிளிட்டர் ஸ்லைமா? இதுக்குள்ளே கிளிட்டர்லாம் வேறு போட்டிருக்காங்க. செம சூப்பராக இருக்குக்கா. இது வந்து இப்படியே விளையாட இது கூட வந்து அந்த க்ளே மிக்ஸ் பண்ண எவ்வளோ சூப்பராக இருக்கும். ரீனாக்கா சீக்கிரமாக க்ளே வந்து மிக்ஸ் பண்ணுங்கக்கா. சரி ஓகே விளையாடிட்டீங்களா? இருங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன கலர் மிக்ஸ் பண்ணுறது? எனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ இருக்குது. இந்த ஸ்கை ப்ளூவே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு ஸ்கை ப்ளூ தான் பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சான்னு தெரியலையே. இப்போ தான் வந்து இது காஞ்சிட்ருக்கு போல். இது ஃபுல்லாக இன்னும் கெட்டு போல். இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கும். ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து இது ஒர்க் ஆகும்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுதா இல்லையான்னு. நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்குமே வந்து ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. ஸ்லைம் கெட்டுடுமா இல்லை வந்து க்ளே வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகுமா பிளெண்ட் ஆகுமான்னு ஒன்றுமே தெரியல. இல்லை கலர் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா விளையாடுவோம், இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே அப்படியே கலர்லாம் மாறிடும் தான் நினைக்கிறேன்னு. ரீனாக்கா இது கலர் மாறுமா என்ன ஆகும்னு பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரமா மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதானே என்ன ஆகும்னு தெரியும். சீக்கிரம் பண்ணுங்கக்கா. சரி இருங்க மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் என்ன ஆகும்னு தெரில. என் கையிலலாம் ஒட்டிக்குமா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ வரைக்கும் ஒட்டலை. இது ரெண்டும் பிளெண்ட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பீட்டர் சொன்னால அந்த மாதிரி இது பிளெண்ட் ஆகிடும் போல. அங்கே பாருங்கள் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நான் கூட சேஞ்ச் ஆகாதுன்னு நினச்சேன். பார்த்தா இவ்வளோ அழகாக ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ரெண்டுமே எப்படி அழகாக பிளெண்ட் ஆகிடுச்சின்னு. அக்கா என்கிட்ட கொடுங்க, நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாவ் அக்கா இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ஸ்லைம் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. இங்கே பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. அது ரொம்ப வந்து ஸ்மூத்தாக அந்த மாதிரி போகுது அக்கா. இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குல்ல. க்ளேவும் ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு அக்கா. சூப்பர் ஐடியா. நல்ல வேலை நீங்கள் ஸ்லைம் கொண்டு வந்தீங்க. இல்லைனா வந்து நாங்கள் க்ளேவெல்லாம் தூர தூக்கி போட்டிருப்போம். இப்போ நீங்கள் வந்ததுனால இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காக்கா. ஆமாம் ரோஸ், நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகும்னு எனக்குமே தெரியாது. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. ரெண்டுமே வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. செம ஜாலியாக இருக்குது. க்ளேவும் ஸ்லைமும் மிக்ஸ் பண்ணால் இவ்வளோ சூப்பராக மாறுதில்ல. ஓகே சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்லைமில் என்ன மிக்ஸ் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன மிக்ஸ் பண்ணால் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வாட்டி ஸ்லைமில் என்ன வந்து மிக்ஸ் பண்ணலான்னு, எது மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.